தமிழ்நாட்டில் குழந்தைகள், பள்ளி கல்லூரி மாணவிகள், பெண்கள், மூதாட்டிகள் என அனைத்து தரப்பினரும் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகும் நிலையில் அரசு கல்லூரிகளில் உள் புகார் குழு அமைப்பதில் குறைபாடுகள் இருப்பது வெளிச்சத்திற்கு வந்து மாணவிகள் பாதுகாப்பில் உயர்கல்வித்துறையின் லட்சணத்தை வெளிக்காட்டியுள்ளது. தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பணியிடத்தில் பெண்கள் பாதுகாப்புக்காக போஷ் எனப்படும் உள் புகார் குழு அமைக்க வேண்டும் என்பது 2013 சட்டப்படி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள 180 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 46 கல்லூரிகள் உள் புகார் குழுவை அமைக்க தவறியுள்ளது RTI அறிக்கை மூலம் அம்பலமாகியுள்ளது. 193 நிறுவனங்களுக்கு அனுப்பப்பட்ட கேள்விகளுக்கு 80 கல்லூரிகள் மட்டுமே பதில் கூறியுள்ளன. இதில் 34 கல்லூரிகள் உள் புகார் குழு இருப்பதாக கூறினாலும் 9 கல்லூரிகள் மட்டுமே விவரங்களை வழங்கியுள்ளன. இதில் அரசு பல்கலைக்கழகங்கள் எதுவும் RTIக்கு பதிலளிக்கவில்லை என்பது கவனிக்க வேண்டியுள்ளது. செப்டம்பர் 2024 மாநில அரசு உயர்கல்வி நிறுவனங்கள் போஷ் சட்டத்தை பின்பற்றவும் வளாகங்களில் போதைப்பொருள் அச்சுறுத்தலை தடுக்கவும் உத்தரவிட்டது. ஸ்டாலின் அரசின் அனைத்து உத்தரவுகளும் ஏட்டளவில் மட்டுமே இருப்பதைப் போல இந்த உத்தரவும் மாறிப்போனதாக கூறுகிறார்கள் கல்வியாளர்கள். எதிர்காலத்தை உருவாக்கும் கல்லூரிகளில் மாணவிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாத அரசின் அலட்சியம் கண்டிக்கத்தக்கது, உடனடி நடவடிக்கை தேவை என்ற குரல்கள் எழுந்துள்ளன. விளம்பரத்தில் மட்டுமே ஜொலிக்கும் தீய சக்தி திமுக அரசு நடைமுறையில் பெண்களின் பாதுகாப்பை இருளில் தள்ளியிருப்பதே உண்மையாகும்.